Hi everyone, welcome to Netting Lit. UGTRB எக்ஸாம் சீரீஸில் காரல் சர்ச்சிலோட ப்ளே டாப் கேர்ள்ஸ் பற்றி ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். அதில் கொஞ்சம் போர்ஷன் மட்டும் பெண்டிங் வச்சுருந்தோம். ஸோ அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடியே நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இந்த டாப் கேர்ள்ஸோட ஸ்டோரி நான் லீனியர் டைம் லைனில் தான் போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நான் அந்த ஸ்டோரியை ஈஸியாக்குறதுக்காக லீனியர் டைம் லைனில் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அண்ட் முதல்ல இந்த லெக்சர் ஆரம்பிக்கும் போது நம்ம ஆக்ட் 1, ஆக்ட் 2, ஆக்ட் 3ல ஆக்சுவலாக என்ன சீன்ஸ் எல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி அந்த டாப் கேர்ள்ஸோட ஸ்டோரி லெக்சர் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஆக்ட் 1ல தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபேன்சியான டின்னர் பார்ட்டி நடக்குது. மார்லினுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கும் மேனேஜிங் டைரக்டராக அந்த டாப் கேர்ள்ஸ் ஏஜென்சியில். ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக லிட்ரேச்சர், ஹிஸ்ட்ரி அண்ட் ஆர்ட்டில் இருக்க ஃபேமஸான 5 உமன் கூட இந்த மார்லின் டின்னர் பார்ட்டி வைப்பாங்கல்ல. ஸோ அது ஆக்ட் 1ல நடக்குது. அது ஆக்ட் 1ல தான் நடக்குது. ஆக்ட் 2ல பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட அந்த டாப் கேர்ள்ஸ் ஏஜென்சி அந்த ஆஃபீஸில் ப்ரெசன்ட் டேல என்ன நடக்குது அப்படிங்கிறத போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அதில் ஆக்ட் 2 சீன் 1 ஆஃபீஸில் மார்லினோட கொலீக்ஸ் வின் அண்ட் நெல் சிலரை இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஸோ அந்த சீன் நடக்குது. தென் சீன் 2ல பார்த்தோம் அப்படின்னா ஆன்ஜி அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட் கிட் இவங்க 2 பேரும் பேசுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்ல. ஸோ அந்த சீன் நடக்குது. தென் அகெயின் சீன் 3ல பார்த்தோம் அப்படின்னா இந்த டாப் கேர்ள்ஸோட ஆஃபீஸ் வருது. அண்ட் இதில் தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த மிஸ்ஸஸ் ஹோவர்ட் கிட் அப்படிங்கிற பர்சன் மார்லினை கன்ஃபரண்ட் பண்ணுற இன்சிடென்ட் நடக்குது. அந்த டைம் தான் ஆன்ஜி அன்எக்ஸ்பெக்டடாக மார்லினோட ஆஃபீஸ்க்கு வராங்க. அண்ட் வின் கூட பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே சோஃபாவில் தூங்குவாங்க. அந்த டைம் மார்லின் ஆன்ஜிக்கு இந்த வேர்ல்டில் ஷைன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படிங்கிறதெல்லாம் போர்ட்ரே பண்ணுவாங்க. அது ஆக்ட் 2ல நடந்து முடியுது. ஆக்ட் 3ல தான் பார்த்தோம் அப்படின்னா இது ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத போர்ட்ரே பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஆக்ட் 3ல தான் மார்லின் ஜாய்ஸ் அண்ட் ஆன்ஜியை போயிட்டு அந்த சஃபோக்கில் போயிட்டு விசிட் பண்ணுவாங்க. அப்போ தான் நம்ம ஆடியன்ஸ்க்கெல்லாம் என்ன உண்மை தெரியுது அப்படின்னா ஆன்ஜி தான் மார்லினோட பயாலஜிக்கல் சைல்டு அப்படிங்கிற உண்மை தெரிய வருது. அந்த நைட்டில் தான் அந்த 2 சிஸ்டர்ஸும் விஸ்கியை ட்ரிங்க் பண்ணிவிட்டு 2 பேருக்கும் இடையில ஒரு ஆர்கியூமெண்ட் வரும்னு சொல்லிலாம் நம்ம பார்த்தோம். அண்ட் இந்த எண்டிங்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஜாய்ஸோட வீடு சஃபோக்கில் இருக்குல்ல அங்கே தான் நடக்குது. மார்லினோட டாட்டர் ஆன்ஜி தூங்கிட்டு இருப்பாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு நைட் மேரில் எந்திரிச்சு ஃப்ரைட்டனிங் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா ஆக்ட் 1, 2, 3 அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் நரேட்டிவாக நான் லீனியராக கொடுத்துருக்காங்க. நான் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக ஸ்டோரியை ஒரு லீனியர் பிளாட் பிட்ஸ் அண்ட் பீசஸா பிரிச்சு உங்களுக்கு கொடுத்திருந்தேன். ஸோ இதையும் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஆக்ட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத லேசா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் டுடேஸ் லெக்சரில் பார்த்தோம் அப்படின்னா அந்த 5 மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல அந்த டின்னர் பார்ட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ண ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர்ஸ். ஸோ அவங்கெல்லாம் யார் அப்படிங்கிற ஸ்டோரியுமே வரும். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பர்சன் இசபெல்லா பர்ட். இவங்க 1831 1904 வரைக்கும் வாழ்ந்திருக்காங்களாம். இந்த 5 பேருமே ரியல் பர்சன்ஸ் தான். அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இசபெல்லா பார்த்தோம் அப்படின்னா விக்டோரியன் இங்கிலாண்டில் வாழ்ந்திருக்காங்க ஒரு ஃபீமேலா. 1831 to 1904 அது விக்டோரியன் ஏஜுக்குள்ளே தான் வரும். ஸோ விக்டோரியன் இங்கிலாண்டில் தான் இந்த இசபெல்லா வாழ்ந்திருக்காங்க. இவங்களோட ஃபாதர் ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு கிளர்ஜிமேன் அப்படின்னா சர்ச் சம்மந்தப்பட்ட ஒரு மேன். ஸோ அதனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே இந்த டாட்டரை வளர்க்குறாங்க. யங் ஏஜாக இருக்கும்போதே இசபெல்லாவுக்கு சிவியராக நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அவங்களோட ஸ்பைனல் இருக்குல்ல முதுகெலும்பில் ஏதோ ஒரு இல்னஸ் இருக்குது. அதனால ரொம்ப பயங்கரமான பேக் பெயினால் சஃபர் ஆகியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு இன்சோம்னியாவும் இருக்குது. இன்சோம்னியா அப்படின்னா ஒழுங்காக தூக்கமே இல்லாமல் இருக்கிறது, ரொம்ப டிஸ்டர்பிங்காக அவங்க ஸ்லீப் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ஃபிசிக்கல் இல்னஸ் எல்லாமே இசபெல்லாவுக்கு ரொம்ப யங் ஏஜ்லேயே இருக்குது. டாக்டர்ஸ் எல்லாம் இங்கிலாண்டில் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க ரொம்ப ஃப்ரெஜைலாக ரொம்ப வீக்கான ஒரு கேர்ளாக இருக்காங்க. ஸோ இவங்களால நார்மலான லைஃப் எல்லாரையும் மாதிரி லீட் பண்ண முடியாது. நீங்கள் குவைட்டாக இவங்களை வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இவங்களுக்கு 22 இயர்ஸ் ஆகும்போது ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு பார்த்துருக்காங்க. அப்போ அந்த டாக்டர் சொல்லியிருக்காரு நீங்கள் ஒரு சி வாயேஜுக்கு போயிட்டு வாங்க, ஒருவேளை அது உங்களோட
ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு டாக்டர். சி வாயேஜ் அப்படின்னா கப்பலில் போயிட்டு ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு போகிறது. ஸோ அந்த மாதிரி கடலில் ஏதாவது பயணம் மேற்கொள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அந்த டாக்டர். ஸோ இவங்களும் அந்த வாயேஜுக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க. அண்ட் இசபெல்லா வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் வாயேஜை அட்லாண்டிக் ஓஷனில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களாம். என்ன ஆகிருது அப்படின்னா அந்த ட்ராவல் ஸ்டார்ட் பண்ண உடனேயே அவங்களுக்கு அந்த பேக் பெயின் எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து மறைஞ்சு போன மாதிரி ஆகிருது. அவங்களோட எனர்ஜி எல்லாம் வந்துடுது. ஒரு அலைவா அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இவ்வளோ நாள் வீட்டுக்குள்ளேயே வந்து ரொம்ப சிக்கான ஒரு கேர்ளாக இருந்த ஒரு கேர்ள் சி வாயேஜுக்கு ஸ்டார்ட் பண்ண உடனேயே ரொம்ப அலைவா ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக வந்து மாறிடுறாங்களாம். ஸோ அப்போ தான் இசபெல்லா வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க. இப்போ விக்டோரியன் இங்கிலாண்டில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் விமன் எல்லாம் வந்து சஃபகேட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. இப்போ இருக்கிற அளவுக்கு ரொம்ப ஃப்ரீடம்லாம் கிடையாது. ஸோ இந்த விக்டோரியன் இங்கிலாண்டில் விமன் வந்து இப்படி தான் இருக்கணும், ஒரு கொயட்டான லைஃப்பை தான் லீட் பண்ணணும்னு சொல்லி வச்சுருந்த அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் தான் என்னை வந்து சிக்கா வந்து மாற்றிருக்கு அப்படிங்கிறத இசபெல்லா வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா இசபெல்லா வேர்ல்டு ஃபுல்லாகவே அவங்களோட ஓனா தனியாகவே போயிட்டு நிறைய வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்களாம். ஹார்சஸ் எல்லாம் ரைட் பண்ணுறாங்க. ஹவாய்க்கு வந்து அங்கே போயிருக்காங்க. அமெரிக்காவோட ராக்கி மவுண்டைன்ஸ் அண்ட் ஸ்னோ ஸ்டார்ம்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்து அதிலெல்லாம் ஹைக் பண்ணி ஏறியிருக்காங்களாம். ஜப்பான், சைனா, கொரியா, இந்தியா இந்த மாதிரி ரிமோட்டான ஏரியா. ஸோ இவங்க இங்கிலாண்டில் இருக்காங்க அப்படிங்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் தூரம் தானே, ஜப்பான், சைனா, கொரியா, இந்தியாலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஏரியாஸ்க்கும் போயிட்டு ட்ராவல் பண்ணியிருக்காங்க இந்த இசபெல்லா பேர்ட். ட்ராவல் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸை வந்து புக்காகவும் எழுத வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இசபெல்லா பேர்டோட அந்த ட்ராவல் அட்வென்ச்சர்ஸ் பற்றி புக்கும் கூட இருக்குது. தென் ராயல் ஜியோகிராஃபிக்கல் சொசைட்டி அப்படின்னு சொல்லி லண்டனில் ஒரு குரூப் வந்து இருக்காங்க. ராயல் ஜியோகிராஃபிக்கல் சொசைட்டி. ஜியோகிராஃபிக்கல் அப்படிங்கும் போதே தெரியும். ஸோ அந்த லேண்ட்ஸ்கேப் அதெல்லாம் பற்றி வந்து படிக்கிறவங்க அதெல்லாம் பற்றி நிறைய வந்து தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த சொசைட்டியில் ஒரு ஃபர்ஸ்ட் விமனாக இவங்கள தான் அக்செப்ட் பண்ணியிருக்காங்களா அந்த மெம்பர்ஸ். இந்த இசபெல்லா பேர்ட் வந்து அவங்களோட ட்ராவல் எல்லாம் முடிச்சுட்டு எப்போல்லாம் அவங்க வந்து வீட்டுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகுறாங்களோ, ஓகே நம்ம வீட்டுக்கு வந்து வந்துட்டோம், கொஞ்ச நாள் ஒரு குவைட்டான டொமஸ்டிக் லைஃப்பை வந்து லீட் பண்ணுவோம்னு நினச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த அந்த சிக்னஸ் எல்லாமே வந்துருமா, அந்த பேக் பெயின், அந்த இன்சோம்னியா எல்லாமே அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து ஆகிருதான். ஸோ அதனால் வீட்டுக்கு வந்தாலும் உடனே மறுபடி பேக் பண்ணிவிட்டு அவங்க வந்து ட்ராவலுக்கு கிளம்பிடுவாங்களாம். அவங்களோட லைஃப்பில் கொஞ்சம் லேட்டான பார்ட்டில் தான் மேரேஜ் பண்ணுறாங்க. அவங்க மேரேஜ் பண்ண பர்சன் பேர் ஜான் பிஷப், ஒரு கைண்டான ஒரு டாக்டர். அந்த டாக்டருக்கு வந்து இசபெல்லாவை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி மேரேஜ் வந்து பண்ணிக்கிறாரு. பட் அவர் ரொம்ப யங்கான ஸ்டேஜ்லேயே அவரும் கூட இறந்து போயிடுறாரு. இசபெல்லா அகைன் வந்து தனியாகிடுறாங்க. அகைன் அவங்களோட ட்ராவல் எல்லாத்தையுமே வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. இசபெல்லா பேர்ட் வந்து இறக்கும் போது அவங்களுக்கு வந்து 70s அந்த ஏஜில் தான் இருக்காங்க. அது வரைக்கும் இசபெல்லா பேர்ட் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தாங்களாம். ஸோ இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் விமன் இசபெல்லா பேர்டோட ஸ்டோரியாக வந்து இருக்குது. தென் செகண்ட் பர்சன் பார்த்தோம் அப்படின்னா லேடி நிஜோ அப்படிங்கிற ஒரு பர்சன். இவங்களோட பர்த் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கிடச்சிருக்குது. 1258 அந்த இயரில் தான் இவங்க வந்து பிறந்திருக்காங்க. இந்த லேடி நிஜோ வந்து 13th century ஜப்பானில் வந்து வாழ்ந்த ஒரு பர்சனாக வந்து இருக்காங்க. இவங்களோட ஃபேமிலி வந்து ரொம்ப ஹையான ரேங்க்ல இருக்க ஒரு நோபல் ஃபேமிலியாக தான் இருக்காங்க. ஜப்பானில் வாழ்ந்திருக்காங்க இந்த லேடி நிஜோ. இசபெல்லா பேர்ட் வந்து இங்கிலாந்து, விக்டோரியன் இங்கிலாண்டில் இருக்க ஒரு ஃபீமேல். லேடி நிஜோ வந்து 13th century ஜப்பானில் இருக்க ஒரு ஃபீமேல். நல்ல நோபல் ஃபேமிலியில் தான் வாழ்கிறாங்க. இந்த லேடி நிஜோக்கு 14 இயர்ஸாக இருக்கும்போது இவங்களோட ஃபாதர் வந்து இறந்து போயிடுறாரு. இறந்து போனோடனே அப்போது ஜப்பானோட எம்பரராக இருந்த பர்சன் வந்து இந்த லேடி நிஜோவை அவரோட கோர்ட்க்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களோட பர்சனல் ராயல் கான்க்யூபைனாக வந்து வச்சுக்கிறாங்க. கான்க்யூபைன் அப்படின்னா மிஸ்ட்ரஸ் மாதிரி. இப்போ இந்த எம்பரர்ஸ்க்கெல்லாம் ஒய்ஃப் இருப்பாங்க. பட் அட் த சேம் டைம் சம் அதர் உமன் கூட அவங்க வந்து இருப்பாங்கல்ல. ஸோ அவங்கள தான் கான்க்யூபைன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ மேரேஜ் பண்ணல ராயல் கான்க்யூபைனா எம்பரர் ஆஃப் ஜப்பான் வந்து லேடி நிஜோவை அவரோட கோர்ட்க்கு வந்து கூப்பிட்டு போயிடுறாரு ஆஃப்டர் த டெத் ஆஃப் ஹர் ஃபாதர். அந்த கோர்ட்டோட லைஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய மென் தான் அந்த கோர்ட்டோட லைஃப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுமே கொஞ்சம் கஷ்டம் தான் படுறாங்க. ஏன்னா கோர்ட்டில் இருக்கும்போது நிறைய ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. கோர்ட் அப்படிங்கும் போது அங்கே நிறைய வந்து பொலிட்டிக்கல் கேம்ஸும் கூட நிறைய பேர் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் தான் லேடி நிஜோ வந்து அந்த கோர்ட்டில் வந்து இருக்காங்க. அண்ட் அந்த எம்பரர்னால இவங்க மல்டிபிள் டைம்ஸ் வந்து ப்ரெக்னென்ட்டும் கூட ஆகுறாங்க. பட் அந்த பேலஸோட ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ்னால ஆல்சோ பொலிட்டிக்கல் ரைவலரிஸ்னால ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் போதும் அந்த குழந்தைய வந்து இம்மீடியட்டாக இந்த லேடி நிஜோ கிட்ட இருந்து தூக்கிட்டு வந்து போயிடுவாங்களாம். இந்த லேடி நிஜோக்கு அவங்களோட குழந்தையவே கையில் தூக்கி வைக்கிறது, அதை வளர்க்குறது, ஸோ அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் வந்து நடக்கலை.
இவென்ச்சுவலாக லேடி நிஜோக்கு வந்து கொஞ்சம் ஏஜ் வந்து ஆகுது. ஏஜ் ஆகும்போது அந்த எம்பரருக்கு இவங்க மேலே இருந்த அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அப்படியே குறைஞ்சிருது. பேலஸ்லேருந்து இவங்களோட எனிமீஸ் எல்லாம் சேர்ந்து இந்த லேடி நிஜோக்கு ஆப்போசிட்டாகவே எம்பரரை வந்து திருப்பி விடுறாங்க. ஸோ லேடி நிஜோக்கு 30 வயசு ஆகும்போது அஃபீஷியலாக அந்த கோர்ட்லேருந்து இவங்களை வந்து எக்ஸைல் பண்ணிடுறாங்க, நாடு கடத்திடுறாங்க. அந்த கோர்ட்லேருந்து எதுவுமே கொடுக்காம அந்த கோர்ட்டை விட்டு இவங்களை வந்து வெளியே வந்து அனுப்பிடுறாங்க. இப்போ லேடி நிஜோக்கு இருந்த அந்த ராயலான ஸ்டேட்டஸ் எல்லாமே போச்சு. ஸோ லேடி நிஜோ அவங்களோட லைஃப்பில் ஒரு டிராஸ்டிக்கான ஒரு சாய்ஸை வந்து மேக் பண்ணுறாங்களாம். அண்ட் அதனால் அவங்களோட ஹெட்டில் இருந்த ஹேர் எல்லாத்தையும் அவங்க வந்து ஷேவ் பண்ணிவிட்டு ரிலீஜியஸ் வந்து நிறைய வந்து எடுக்கிறாங்களாம். என்ன அப்படின்னா இந்த புத்திஸ்ட் நன்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு தலையில் வந்து ஹேர்லாம் இருக்காது. ஸோ இவங்களும் ஒரு புத்திஸ்ட் நன் மாதிரி மாறிடுறாங்க. நிறைய பிளேஸை வாண்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பேலஸ்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் 20 வருஷம் கிட்ட அவங்க வந்து உயிரோட தான் இருக்காங்க. அந்த டைம் ஃபுல்லாகவே ஜப்பான் ஃபுல்லாகவே அவங்களோட ஃபுட்லேயே அவங்க வந்து நடக்கிறாங்க. சிம்பிளான ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் மட்டும் வந்து போட்டிருக்காங்க. அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யார்கிட்டையாவது இருந்து கிடைக்கிற அந்த சேரிட்டியில் தான் உயிரோட வந்து இருந்திருக்காங்க. லைக் பெக் பண்ணுறாங்க, அவங்களோட ஃபுட்டு கிளாதிங்க்கு எல்லாம் பெக் பண்ணி யாராவது ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா ஸோ அது மூலமாக உயிரோட வாழ்ந்திருக்காங்களா இந்த லேடி நிஜோ. இப்படி அவங்க ஜப்பான் ஃபுல்லாகவே லாங்கான ட்ராவல்ஸ்லாம் மேக் பண்ணுறாங்கல்ல, ஸோ அதை எல்லாத்தையும் சீக்ரெட்டாக அவங்களோட மெமோயரில் எழுதியும் கூட வைக்கிறாங்க. எதுக்காக எழுதுறாங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் இவங்களோட ட்ரூவான வாய்ஸ், இவங்களோட பர்சனலான ஹார்ட் பிரேக் எல்லாமே வந்து ஹிஸ்ட்ரி வந்து மறந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக அதை வந்து ஒரு மெமோயராக வந்து எழுதி வந்து வச்சுருக்காங்க. இதுதான் லேடி நிஜோவோட ஸ்டோரி. ஒரு 13th century ஜப்பானில் வாழ்ந்த ஒரு ஃபீமேல். தென் இந்த தேர்ட் ஃபீமேல் யார் அப்படின்னா போப் ஜோன். இவங்க வந்து 9th centuryல வந்து வாழ்ந்திருக்காங்க. போப் ஜோனோட இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு மிடிவல் லெஜெண்டரி ஸ்டோரியாக வந்து இருக்குது. மிடிவல் அப்படின்னா மிடில் ஏஜஸ் 500லேருந்து 1500 AD. அந்த டைமில் ஒரு 800s அந்த டைமில் தான் இந்த ஜோன் வந்து வாழ்ந்திருக்காங்க. ஸோ கரெக்டான ஒரு டைம்லைன் வந்து நமக்கு வந்து தெரியலை. இந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா விமனுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. விமன் எல்லாரையும் வந்து படிக்க வந்து அனுப்பவே மாட்டாங்க, புக்ஸை கூட ரீட் பண்ணுறதுக்கு விட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக சர்ச்சில் எந்த ஒரு பொசிஷனுமே வந்து விமனுக்கு வந்து கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ விமனை இந்த டைமில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் வந்து வச்சிருக்காங்களாம். பட் நம்ம ஜோன் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு கேர்ள். இவங்களுக்கு நாலேஜ் மேலே எப்போவுமே ஒரு ஹங்கர் வந்து இருந்துகிட்டே இருக்குது. பட் அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு அவங்களோட ஜெண்டர், அந்த ஃபீமேல் அப்படிங்கிற ஒரு ஜெண்டர் வந்து ஒரு தடையாக வந்து இருக்குது. ஒன் டே ஜோன் வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க, நம்ம ஃபீமேல் அப்படிங்கிறதுனால நம்ம படிக்காமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப் ஃபுல்லாகவே இந்த பாவர்ட்டி அண்ட் இக்னரன்ஸ் இதில் வந்து மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஒரு ரேடிக்கலான ஒரு டெசிஷன் வந்து மேக் பண்ணுறாங்க. அவங்களோட ஹேரை வந்து கட் பண்ணிட்டு மேனோட க்ளோதை வந்து இவங்க வந்து வியர் பண்ணிக்கிறாங்க. இவங்களோட நேமையும் ஜோன்ல இருந்து ஜானா வந்து மாத்திக்கிறாங்க. இப்படி மேன் மாதிரி அவங்க வந்து வேஷம் போட்டுட்டு ஏத்தன்ஸ், ரோம் இதெல்லாமே மேஜரான சென்டர்ஸ், இதெல்லாம் இங்கெல்லாம் போனோம் அப்படின்னா நல்லாவே நம்ம வந்து படிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சென்டர்ஸ் எல்லாத்துக்கும் ட்ராவல் பண்ணி போயிட்டு நல்லா படிக்கிறாங்க இந்த போப் ஜோன். நல்ல பிரில்லியண்டான மைண்ட் வந்து இவங்களுக்கு வந்து இருக்குமா, மெமரி பவரும் நல்லாவே இருக்குது. அண்ட் இந்த ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல, ஸோ அதில் எல்லாத்தையும் ஒரு மாஸ்டராக மாறுறாங்க. இவங்களோட டேலண்ட் வந்து இருக்கிற எல்லா பர்சனையும் ரொம்ப அமேஸ் பண்ண வைக்குது. ஸோ ஸ்லோலி என்ன ஆகுது அப்படின்னா அந்த கேத்தலிக் சர்ச் அதுக்குள்ளே போயிட்டு அவங்களோட ரேங்க் வந்து ஹையர் ஆகிட்டே போயிட்டே வந்து இருக்குது. யாருமே இவங்களை வந்து சஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இவங்க வந்து ஒரு ஃபீமேலா அப்படின்ட்டு யாருமே சஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அந்த டைமில் தான் கரண்ட்டாக அங்கே இருந்த அந்த போப் வந்து இறந்து வந்து போயிடுறாரு. போப் அப்படின்னா அந்த ரோமன் கேத்தலிக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஹெட்டாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். அவர் இறந்து போனதுனால மற்ற கார்டினல்ஸ் எல்லாருமே சேர்ந்து நம்ம ஜோனை வந்து நியூவான போப்பா வந்து அவங்க வந்து எலெக்ட் வந்து பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபீமேல் வந்து சர்ச்சுக்குள்ள ஒரு பொசிஷனுக்கு வரவே முடியாது. பட் இப்போ அந்த வெஸ்டர்ன் கிறிஸ்டியன் வேர்ல்டோட சுப்ரீமான ஸ்பிரிச்சுவல் லீடராகவே இந்த ஜோன் வந்து மாறிட்டாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக 2 இயர்ஸ்க்கு ரூலும் பண்ணுறாங்க நம்ம ஜோன். இவங்க போப்பா இருக்கும்போது ஒரு ட்ரஸ்டடான ஒரு பர்சன், ஒரு மேல் கம்பெனியன் இருக்காங்க. ஸோ அவங்க மேலே வந்து சீக்ரெட்டாக இந்த ஜோனுக்கு வந்து லவ் வந்து வந்துடுது. அண்ட் அவங்க ப்ரெக்னென்ட்டும் கூட ஆயிடுறாங்க அந்த மேன்னால.
ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் அவங்களோட ஸ்டமக் வந்து தெரியும்ல. ஸோ அந்த பெல்லியை வந்து அந்த பேப்பல் ரோப்ஸ் எல்லாம் ரொம்ப லூஸாக வந்து இருக்கும். போப் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் லூஸான அந்த ட்ரெஸ் தானே போடுவாங்க. ஸோ அதுக்குள்ளே அவங்களோட பெல்லியை வந்து மறைச்சி வந்து வச்சுருக்காங்க. பட் ஒரு ட்ராஜடி வந்து இவங்களோட லைஃப்பில் வந்து நடந்துருது. ஒன் டே அந்த ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் ரோமில் வந்து ஒரு ப்ராசஷன் மாதிரி நடக்குது. ஒரு ரிலீஜியஸ் பரேடு மாதிரி நடக்குது. போப் ஜோன் தான் பார்த்தோம் அப்படின்னா இவங்களை எல்லாரையும் வந்து லீட் பண்ணி கூப்பிட்டு வந்து போகணும். ஹார்ஸில் நம்ம போப் ஜோன் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து போயிட்டு இருக்காங்க. பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா நிறைய கார்டினல்ஸ் இருக்காங்க, அந்த ஊரில் இருக்க சிட்டிசன்ஸ் இருக்காங்க, எல்லாரும் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக நம்ம போப் ஜோனுக்கு வந்து சிவியரான லேபர் பெயின் வந்து வந்துடுது. அவங்க வந்து கீழே அப்படியே விழுந்து அவங்களுக்கு வந்து அந்த மிடில் ஆஃப் த ஸ்ட்ரீட்லேயே ஒரு குழந்தையும் கூட பிறக்குது. அந்த க்ரௌட் எல்லாருமே ரொம்ப ஹாரிஃபைடாக பார்க்குறாங்க. அவங்களுக்கு இப்போ தான் புரியுது அவங்களோட ஹோலி லீடர் வந்து ஒரு உமன் அப்படிங்கிறது புரியுது. அந்த ஷாக் அண்ட் அந்த ரேஜில் அங்கே இருக்கிற எல்லா பீப்புளும் வந்து ஜோனை வந்து அந்த இடத்துல இருந்து அப்படியே ட்ராக் பண்ணி இழுத்துட்டு போயிட்டு அந்த ஸ்பாட்லேயே ஜோனை வந்து கில் பண்ணிடுறாங்க. கில் பண்ணது மட்டும் இல்லாமல் அஃபீஷியலாக இவங்க சர்ச்லோட ஹெட்டாக வந்து இருந்திருக்காங்க. ஸோ அப்போ நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த அச்சீவ்மெண்ட் எல்லாத்தையும் அப்படியே எரேஸும் பண்ணிடுறாங்க அந்த மென். ஸோ இதுதான் அந்த போப் ஜோனோட ஒரு சேடான ஸ்டோரியாக வந்து இருக்குது. தென் த ஃபோர்த் கேரக்டர் இஸ் பேஷண்ட் கிரிசெல்டா. பேஷண்ட் அப்படின்னா ரொம்ப பொறுமையாக இருக்கக்கூடிய பர்சன். ஸோ இந்த கேர்ளோட நேமுக்கு முன்னாடி பேஷண்ட் அப்படிங்கிற நேமே வந்து வந்துருச்சு. ஸோ இவங்கள எவ்வளோ பேஷண்ட்டான ஒரு கேர்ள் அப்படிங்கிறத இந்த ஸ்டோரியில் வந்து பார்ப்போம். இந்த பேஷண்ட் கிரிசெல்டாவோட ஸ்டோரி வந்து 2 இதில் வந்து அக்கர் ஆகுது. ஒன்று வந்து பொக்காஷியோ அப்படிங்கிற ஒரு இட்டாலியன் ரைட்டரோட டெக்கமரன் அப்படிங்கிற ஒரு ஒர்க்லேயும் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ நம்ம ஜோஃப்ரி சாசர் இருக்காருல்ல, அவரோட அந்த கேண்டர்பரி டேல்ஸ்லையும் இவங்களோட ஸ்டோரி வந்து வரும். அண்ட் நம்ம இந்த கிரிசெல்டாவோட ஸ்டோரி வந்து பார்ப்போம். கிரிசெல்டாவோட லைஃப் வந்து ரொம்ப புவராக தான் ஆரம்பிக்குது. ரொம்ப ஒரு ஹம்பிளான ஒரு பெசன்ட் கேர்ள் தான் இந்த கிரிசெல்டாவா வந்து இருக்காங்க. ஒரு டைனி வில்லேஜில் ரொம்ப ஒரு புவரான லைஃப்பை வந்து லீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன் டே ஒரு வெல்தி மேன், அது மட்டும் இல்லாமல் அந்த நோபல் கிளாஸில் இருக்க மேன், அவன் வந்து இந்த பேஷண்ட் கிரிசெல்டாவை வந்து பார்த்துட்டு இவங்கள மேரேஜ் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறான். அவனோட நேம் வந்து மார்க்விஸ் வால்டர். மேரேஜ்க்கு முன்னாடி இவன் வந்து ஒரு ப்ராமிஸ் மட்டும் வாங்கிக்கிறானா, நான் என்ன சொன்னாலும் கிரிசெல்டா நீ வந்து ஒபே பண்ணணும் அண்ட் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, அழக்கூடாது, நான் என்ன சொன்னாலும் அதை நீ வந்து அக்ரி தான் பண்ணணும், டிஸ்அக்ரி வந்து பண்ணக்கூடாது, அப்படின்னா நான் வந்து உன்னை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அண்ட் கிரிசெல்டாவும் ஓகேன்னு சொல்லி அந்த மார்க்விஸ் வால்டரையே மேரேஜ் வந்து பண்ணிக்கிறாங்க. அந்த மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் அவன் வந்து ஒரு நோபல் மேன்ல, ஸோ அவனோட பேலஸ்க்கு கூப்பிட்டு போயிட்டு கிரிசெல்டாவை வந்து வாழ வந்து வைக்கிறான். இந்த வால்டர் என்ன திங்க் பண்ணுறான் அப்படின்னா, சீக்ரெட்டாக இந்த கிரிசெல்டா வந்து எவ்வளோ ஒரு பேஷண்ட்டான ஒரு விமன் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். இந்த கிரிசெல்டாவோட லாயல்ட்டியை வந்து செக் ஒரு ஒபீடியண்ட்டாக இவங்க இருக்காங்க, அது வந்து ஜென்யூனான ஒபீடியன்ஸா அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறான் இந்த வால்டர். ஆனால் அவனோட டெஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப க்ரூவலான சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டாக தான் இருக்குது. முதல்ல பார்த்தோம் அப்படின்னா கிரிசெல்டாக்கு ஒரு குழந்தை வந்து பிறக்குது, ஒரு கேர்ள் பேபி வந்து பிறக்கிறாங்க. வால்டர் வந்து ஒரு ஆஃபீஸரை அனுப்பி அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த இன்ஃபென்ட்டை வந்து தூக்கிட்டு வந்து போக சொல்கிறான். அண்ட் கிரிசெல்டாவை எதுவும் பிலீவ் பண்ண வைக்கிறான் அப்படின்னா அந்த குழந்தைய வந்து கொல்ல போகிறாங்க, எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க, அதையும் வந்து கிரிசெல்டா வந்து பிலீவ் பண்ண வைக்கிறான். கிரிசெல்டா வந்து தனியாக போயிட்டு நிறைய வந்து அழுறாங்க. பட் இருந்தாலும் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரே அப்படிங்கிறதுனால எந்த ஒரு ப்ராட்டஸ்டும் பண்ணாமல் ஒபே வந்து பண்ணிக்கிறாங்களாம். அண்ட் தென் ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் அகெயின் கிரிசெல்டாக்கு ஒரு பேபி பாய் வந்து பிறக்கிறான். அதே மாதிரி ஒரு ஆஃபீஸரை அனுப்பி இந்த பாயையும் அந்த மதர்கிட்ட இருந்து பிரிச்சிடுறாரு வால்டர். அண்ட் கிரிசெல்டாவை எப்படியும் பிலீவ் பண்ண வச்சுட்டார் அப்படின்னா இந்த குழந்தையும் கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லி பிலீவ் பண்ண வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் 12 இயர்ஸ் வந்து ஆகும்போது வால்டர் வந்து கிரிசெல்டாவோட ராயல் கிளாத்ஸ் எல்லாத்தையும் அவர் வந்து வாங்கிக்கிறாரு. நான் வந்து உன் கூட வாழ மாட்டேன்னு சொல்லி டிவோர்ஸ் பண்ணுறாரு. டிவோர்ஸ் பண்ணிட்டு ரொம்ப ஒரு புவரான கேர்ளாக இவங்க பிறந்திருப்பாங்கல்ல, ஸோ அந்த வில்லேஜுக்கே ஒரு பழைய துணியை போட்டு அனுப்பி வந்து விட்டுறாரு. இவ்வளோ டார்ச்சர் வந்து இந்த வால்டர் வந்து பண்ணினாலும் கிரிசெல்டா எப்போவுமே அவங்களோட வாய்ஸை வந்து ரைஸ் பண்ணினதோ இந்த வால்டர் செய்கிற விஷயங்கள் எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணதோ வந்து கிடையாதான். ஃபைனலாக வால்டர் வந்து ஒன் டே அந்த வில்லேஜ்க்கு போயிட்டு கிரிசெல்டா வந்து கூட்டிட்டு வந்து வராரு. பேலஸ்ல வந்து
எனக்கு நான் யங் பிரைடை வந்து மேரேஜ் பண்ண போகிறேன், அதுக்காக ரூம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வை அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் டார்ச்சரும் கூட பண்ணுறாரு. கிரிசில்டாவும் அதுக்கும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்க்கு வந்து வராங்க. வரும்போது தான் இந்த வால்டர் வந்து உண்மையை வந்து ரீவீல் வந்து பண்ணுறாராம். அந்த நியூ பிரைடை இவர் மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொன்னார்ல, பட் அது வந்து கிடையாது. அந்த நியூ பிரைடு வந்து யார் அப்படின்னா இவங்க 2 பேருக்கும் பிறந்த அந்த முதல் டாட்டர் இப்போ நல்லா வளர்ந்துட்டாங்க. அவங்க தான் புதுசான பிரைடு. அவங்களுக்கு வந்து மேரேஜ் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த கிரிசில்டா கிட்ட சொல்கிறாரு. அண்ட் கூடவே அந்த பிரைடு கூட ஒரு சின்ன பையன் வந்து வாரான். அந்த பையன் தான் நம்மளோட சன் அப்படிங்கிறதையும் கிரிசில்டாக்கு வந்து ரீவீல் வந்து பண்ணுறாரு. இந்த 2 சில்ட்ரனையும் நான் வந்து சீக்கிரட்டா வந்து வளர்த்தேன் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அண்ட் கடைசியா கிரிசில்டாவை ரொம்ப பிரைஸ் பண்றாரு. நீ தான் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பேஷண்டான ஒரு ஒய்ஃப். நான் அகைன் உன்னை வந்து என்னோட பிரின்சஸா வந்து மாற்ற போறேன். நான் எவ்வளோதான் உனக்கு டெஸ்ட் வச்சாலும் எல்லாத்துலேயும் நீ வந்து பாஸ் தான் பண்ண. அகைன் நீ வந்து என்னோட பிரின்சஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரிசில்டாவை அவரோட பேலஸ்கே வந்து கூப்பிட்டு வந்துட்டாரு. ஸோ இந்த ஸ்டோரியை ஜென்ரேஷனாக வந்து பாஸ் ஓவர் பண்ணுறாங்க. அண்ட் கிரிசில்டா வந்து எதுக்கு ஒரு ஐடியலான எக்ஸாம்பிளாக மாறிட்டாங்க அப்படின்னா சப்மிசிவான ஃபீமேல் லாயல்ட்டிக்கு. மேல் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு இருக்க ஒரு சப்மிசிவான ஒரு பேஷண்டான ஒய்ஃபாக வந்து கிரிசில்டா வந்து எல்லாராலையும் வந்து பார்க்கப்பட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் மாடர்ன் வியூவர்ஸ் வந்து இதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்பௌசல் அப்யூஸ். ஏன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காருல்ல. ஸோ அவங்களோட அந்த பேஷன்ஸ் எல்லாத்தையும் மாடர்ன் ரீடர்ஸ் வந்து ஒரு ஸ்பௌசல் அப்யூஸாக தான் பார்க்குறாங்க. ஸ்பௌஸ் அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஹஸ்பண்டோட ஸ்பௌஸ் வந்து ஒய்ஃபாக இருப்பாங்க. ஒய்ஃப் கிட்ட போயிட்டு உங்களோட ஸ்பௌஸ் யாருன்னா ஹஸ்பண்டாக இருப்பாங்க. ஸோ இப்படி மாற்றி ஸ்பௌஸ் அப்படிங்கிற வேர்டு ஹஸ்பண்டுக்கும் பொருந்தும், ஒய்ஃபுக்கும் பொருந்தும். ஸோ கிரிசில்டாவோட இந்த விஷயத்த மாடர்ன் ரீடர்ஸ் வந்து ஒரு ஸ்பௌசல் அப்யூஸாக தான் பார்க்குறாங்களாம். அண்ட் தென் த 5th கெஸ்ட் யார் அப்படின்னா டல்கிரேட் அப்படிங்கிற ஒரு ஃபீமேலாக இருக்காங்க. இவங்கள மேட் மெக் அப்படின்னு சொல்லியும் மென்ஷன் பண்ணுறாங்களாம். இந்த டல்கிரேட்டோட ஸ்டோரி வந்து ஒரு பெயிண்டிங்லேருந்து இன்ஸ்பயர் பண்ணி எழுதின ஒரு ஸ்டோரி தான். அந்த பெயிண்டிங்கை வரைஞ்சவர் வந்து பீட்டர் ப்ரூகல் த எல்டர் அப்படிங்கிற ஒரு ஆர்டிஸ்ட். இவர் வந்து ஒரு ஃப்ளெமிஷ் ஆர்டிஸ்ட். ஃப்ளெமிஷ் அப்படின்னா ஃப்ளாண்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இருக்கிறவங்க. இவங்க வந்து டச் இருக்குல்ல அந்த லாங்குவேஜில் ஸ்பீக் பண்ணுறவங்க. ஸோ ஒரு ஃப்ளெமிஷ் பெயிண்டர் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காரு. அந்த பெயிண்டிங்கோட நேமே என்ன அப்படின்னா டல்கிரேட்டாக தான் இருக்குது. ஸோ அந்த பெயிண்டிங்கை வச்சு தான் இந்த ஸ்டோரியை வந்து எழுதியிருக்காங்க. இந்த டின்னர் கெஸ்ட்டில் இருக்க மற்ற எல்லாரையும் விட இந்த டல்கிரேட் வந்து ரொம்ப ஆர்டினரியான ஒரு விமன். ரஃப் ஒர்க்கிங்லாம் பண்ணுவாங்கல்ல, அப்படின்னா கஷ்டப்பட்டு வேலை பார்க்கக்கூடிய ஒரு விமன், பெசன்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு விமனாக வந்து இவங்க இருக்காங்க. மற்றவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா படித்தவங்க, அரிஸ்டோக்ராட்டிக் பீப்புளாக இருக்காங்க. பட் அந்த டேபிளில் இருக்க அந்த 5 பேர்லையும் இந்த டல்கிரேட் தான் ரொம்ப ஆர்டினரியான ரஃப் ஒர்க்கிங் பண்ணக்கூடிய பெசன்ட் விமனாக வந்து இருக்காங்க. இவங்களோட டைம் வந்து 1500s அந்த டைமாக வந்து இருக்குது. இந்த கிரேட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்மால் வில்லேஜில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஹாரிஃபிக்கான வார் வந்து நடந்துட்டுருக்கு. ஸ்பானிஷ் பீப்புள் எல்லாருமே வந்து இவங்களோட வில்லேஜ் எல்லாம் வந்து அட்டாக் பண்ணி இன்வேட் வந்து பண்ணிட்டு வந்து இருக்காங்க. அந்த ப்ரூட்டலான சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களோட டவுனுக்குள்ளே வந்து வீடுகள் எல்லாத்தையும் வந்து பேர்ன் பண்ணி விடுறாங்க, ஃபுட்டெல்லாம் திருடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னசென்ட்டான ஃபேமிலிஸ் எல்லாம் மர்டர் கூட பண்ணுறாங்க. நம்ம டல்கிரேட்டோட ஓன் சில்ட்ரனை அவங்களோட கண்ணு முன்னாடியே வந்து மர்டரும் கூட பண்ணியிருக்காங்க. அந்த டவுனில் இருந்த மற்ற மென் எல்லாம் பயந்து வந்து போயிட்டு வந்து ஒளிஞ்சுக்கிறாங்களாம். மற்ற விமன் எல்லாரும் ரொம்ப கஷ்டத்தினால அவங்க தனியாக உட்காந்து அழுதுட்டு இருக்காங்களாம். பட் இந்த டல்கிரேட்டோட இன்டென்ஸான கிரீஃப், அவங்களோட குழந்தைங்கள கண்ணு முன்னாடியே கொண்டு இருக்காங்க அப்படிங்கும்போது எவ்வளோ ஒரு இன்டென்ஸான ஒரு கிரீஃப் வந்து இருக்கும். அந்த கிரீஃப் எல்லாம் சேர்ந்து டல்கிரேட்க்கு ரொம்ப ஒரு அன்ஸ்டாப்பபிளான ஒரு ஃபியூரி அப்படின்னா ஒரு பெரிய ஒரு கோவத்தை வந்து உருவாக்குது. என்னோட ஃபேட்டு இதுதான் அப்படின்னு சொல்லி நான் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு அயனில் செஞ்ச ஒரு ஆர்மர், இந்த செஸ்ட் முன்னாடி போடுவாங்கள்ல, ஸோ அந்த ஆர்மரை வியர் பண்ணிக்கிறாங்க. ஒரு அயன் ஹெல்மெட்டை வியர் பண்ணிக்கிறாங்க. ஒரு கையில் ஒரு ஸ்வாடையும் வச்சுட்டு அந்த எனிமீஸை வந்து அட்டாக் பண்ண போகிறாங்க இந்த டல்கிரேட். அவங்க போகிறது மட்டும் இல்லாமல் அந்த ஊரோட லோக்கல் பெசன்ட் விமன் எல்லாரையும் இவங்க வந்து கேதர் பண்ணுறாங்க. இந்த விமனும் கூட அவங்களோட ஃபேமிலியில் நிறைய பேரை வந்து இழந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு விமன் நடத்தின ஒரு பேட்டில். இந்த ஆர்மியில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக விமன் தான். எல்லாம் ஹார்ட் ப்ரோக்கனான ரொம்ப கோவத்தில் இருக்கக்கூடிய மதர்ஸாக வந்து இருக்காங்க. இவங்க ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஹெல்கிட்டையே போயிட்டு சண்டை போட்ட மாதிரி அந்த சோல்ஜர்ஸ் கிட்ட போயிட்டு வந்து சண்டை வந்து போடுறாங்களாம். இவங்களோட அந்த வெப்பன்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிச்சனில் இருக்கக்கூடிய நைஃபாக இருக்குது. தென் பிச் ஃபோர்க்குன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. நீளமாக ஒரு கம்பி மாதிரி இருக்கும், அதில் அந்த ஃபோர்க் மாதிரி முள் இருக்க மாதிரி இருக்கும் பெருசாக. ஸோ அந்த பிச் ஃபோர்க் வச்சுருக்காங்க, ஸ்வாட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு இவங்க போயிட்டு அந்த டெவில்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய
அந்த சோல்ஜர்ஸ் கிட்ட அவங்களோட சில்ட்ரனோட டெத்துக்கு அவெஞ்ச் பண்ணுறதுக்காக போயிட்டு வந்து ஃபைட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேட்டில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபீமேல் ரேஜோட ஒரு எக்ஸ்ப்ரெஷனாக வந்து இருக்குது. ரேஜ் அப்படின்னாலும் கோவம் தான். ஸோ அந்த கோவத்தை வெளிக்காட்டக்கூடிய ஒரு பேட்டில் வந்து இந்த பேட்டில் வந்து இருந்திருக்கு. இந்த விமன் எல்லாரும் நம்மளோட சஃபரிங்கை வந்து சைலண்ட்டாக அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நினச்சிட்டு அவங்களுக்கு நடந்த கொடுமைக்காக ஆப்போசிட்டாக போயிட்டு வந்து சண்டை வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டோரியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான பர்சன் தான் இந்த டல்கிரேட். இவங்க தான் இந்த விமன் எல்லாத்தையும் கேதர் பண்ணி ஃபைட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போன பர்சனாக வந்து இருக்காங்க. ஸோ இந்த 5 பேரும் தான் டாப் கேர்ள்ஸில் அந்த மார்லினோட ப்ரொமோஷனுக்கு அவங்க ட்ரீட் கொடுக்கும்போது வந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர்ஸாக வந்து இருக்காங்க. அது யாரெல்லாம் அகைன் பார்த்தோம் அப்படின்னா இசபெல்லா பர்ட், லேடி நிஜோ, போப் ஜோன், பேஷன் கிரிசெல்டா அண்ட் டல்கிரேட். ஸோ நம்ம டாப் கேர்ள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நல்லா டீட்டெயில்டாகவே பார்த்துட்டோம். எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை ஆர் நான் ஏதாவது ஒரு விஷயம் வந்து மிஸ்டேக்காக சொல்லியிருக்கேன் அப்படின்னா கூட ஃபீல் ஃப்ரீ டு டெல் இன் த கமெண்ட் செக்ஷன். அண்ட் that's it for this lecture. We will meet in the next lecture. Till then, happy learning.